ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒரு தலைவர் மேடையில் பேசினார். அத்தி பூக்காது, காகிதப்பூ மணக்காது, கருவாடு வீணாகாது, குதிரைக்கு கொம்பு முளைக்காது. அப்புறம் என்ன வேணும்? வரிசையாக விடுறாரு ஒரு பாட்டில். அப்புறம் அடுத்தாப்புல ஆட்டுக்கு வால் முளைக்காது. இது மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம்னா கேட்டார், இதெல்லாம் எதுக்கு? அது பாட்டில் இருக்கணும். அதை விட்டுவிட்டு அத்தி பூத்தி என்ன பண்ண போகுது? அது காயவே ஸ்ட்ரெயிட்டாக வருது, உள்ளுக்குள்ளே இருக்குங்கிறது மேட்ரு வேறு. அது போல் நாய் வாழை நிமித்த முடியாது அப்படிங்கிறதுலாம் வரிசையாக சொல்லிட்டு இருந்தார். ஏதாவது எல்லாம் பசங்கள்லாம் கைதட்டுறான். எல்லா பேரும் கைதட்டி கண்ணா பண்ணான்னு கைதட்டி என்னடான்னு பார்த்தாக்கா மேட்ரு ஒன்றுமே இல்லை. ரொம்ப நேரம் பேசுகிறார், 1 மணி நேரம் பேசுகிறார், அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால யாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பாக ஒரு குறிப்பிட்ட படத்தில் சொல்லுவார். ரஜினிகாந்த் சொல்லுவார், இந்த மாதிரி பிரபு பார்த்துட்டு அது தடியா ஒன்றும் இல்லை, சந்திரமுகி படத்தில் தான் அந்த குண்டா இருப்பார் சொல்லுவார், எப்பா நீ இப்படி குண்டா இருந்தால் தான் உனக்கு அழகு, உனக்கு ஒரு முக விட்டுருக்கு. அது மாதிரி நான் இப்படி இருந்தால் தான் எனக்கு அதனுடைய மாற்றம் இருக்கக்கூடாது, அப்படிதான் இருக்கணும். அதான் பழக்கப்பட்டு விட்டார்கள், பார்க்க வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல் நாம் சட்டை எடுக்கிறதா இருக்கட்டும், பயணமாக இருக்கட்டும் செஞ்சுக்கணும்னு சொல்லுவார். இதுதான் இது மொத்த கதையாக தான். அதனால எதையுமே நம்மளுக்காக மாற்ற வேண்டும். அது ஒரு இயற்கை விதி. காலையில் 6 மணினா பொழுது விடிய வேண்டும், சாயங்காலம் முடியும் போதுன்னா பொழுது மறைய வேண்டும். அப்படிதான். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நம்ம நினைக்கிறபடியெல்லாம் மற்றவர்கள் ஆட வேண்டும், நம்ம நினைக்கிறபடியெல்லாம் மற்றவர்கள் உடுத்த வேண்டும், நம்ம நினைக்கிறபடியெல்லாம் மற்றவர்கள் தலை வார வேண்டும், மேக்கப் போட வேண்டும், புடவை கட்டி விட்டு வரணும். அது நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம என்பது நம்ம தான், மற்றவர்கள் என்பது மற்றவர்கள் தான். அவர்களுக்கு தகுந்தாற் போல் நம்மளுக்கு ஒரு காரியம்னா அவர்களுக்கு தகுந்தாற் போகணும். ஒன்றும் இல்லை. இப்போ கல்லூரியில் படிக்கிறப்போ அந்த வைவா ஓசின்னு ஒன்று இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா, அந்த பெரிய தலைகள்லாம் அப்படியே இது பண்ணாமல் அப்படியே ஒரு தலையை படியே சிப்பிட்டு பயபக்தியாக போய் உட்காந்துருப்பாங்க. என்ன மார்க் போடணும் பாருங்கள். அது மாதிரி அதிகாரிகள் காரியம் ஆக வேண்டிய அதிகாரிகள் இருந்தால் இதான. இப்படிதான் ஒரு தலைவர் சொன்னார், ஏப்பா வரிசையாக தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போடுப்பா அப்படின்னு போட்டதுன்னா பரவாயில்ல, இப்படி போட்டால் பரவாயில்ல, இப்படி வரிசையாக இப்போ செங்கல்பட்டு ஆரம்பித்து சுற்றி போயிட்டு வரனா பரவாயில்ல, அல்லது இந்த பக்கம் போயிட்டு மதுரை போயிட்டு வரனா பரவாயில்ல. இவர் இன்னைக்கு மதுரை, நாளைக்கு கோயம்புத்தூர், நாளைக்கு சிவகங்கை, அடுத்தாப்புல தஞ்சாவூர், அது மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறார். என்னங்க இது? வரிசையாக போனால் ஒரு பக்கம் தான். அடே நீ வேறப்பா, அவர் சொன்னார், நீ வேறப்பா. எல்லாம் நம்ம போனதில் மீட்டிங்கில் பேசுகிறப்ப என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம ஜாதியை உயர்த்தி பேசுறதுக்காக என்ன பண்ணியாச்சு, இன்னொரு ஜாதியை பற்றி குறை சொல்லிவிட்டோம். அவன் ஆளாலும் ஒரு கேஸை போட்டு விட்டான்ப்பா, அதனால கேஸு போடுறப்ப இத்தனை தேதிக்காக போகணும்னு சொல்ல முடியும், ஆஜராகணும் பாரு, அதுக்காக தான் போகிறேன்னு சொல்லிவிட்டார். அதனால் எதுவுமே வாயடக்கம். மற்றவர்கள் நம்மளுக்காக மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நாம் தான் மற்றவர்களுக்காக மாறிக்கொண்டால் உலகமும் நல்லா இருக்கும், ஊரும் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். பிள்ளைகளை போய் நம்ம என்ன பண்ணுறோம், இஷ்டத்துக்கு நீ காலையில் எழுந்திரி நைட்டே பண்ண. இப்போ முந்தியெல்லாம் பகலில் வேலை ஒரு 9, 10 மணிக்கு 6 மணிக்கு போவாங்க, வேலையாக இருக்கட்டும் எல்லாருக்கும். நைட்டு இப்போ எல்லாம் அவங்க படுக்கிறதே நைட்டு 9 மணி தான் வேலையை ஆரம்பிக்குது, காலையில் 5 மணி தான் படுப்பான். நீ 6 மணிக்கு எழுதுனா எப்படி? இது மாதிரி பெண்களையும் நாம் அப்படி செய்கிறோம். எனக்கு தகுந்த அப்படி தான் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு பண்ணுறது தான் வர பிரச்சனை. பார்த்து